வணக்கம். நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த குறிப்புகளை வச்சு இன்னைக்கு நாம ஜென் தத்துவத்தோட ஒரு சுவாரஸ்யமான பக்கத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம். ஆமா. சாப்பாடு சாப்பிட்டீங்களா? பாருங்க, கேட்கறதுக்கு எவ்வளோ சாதாரணமா இருக்கு. ஆனா இதுக்குள்ளே பெரிய அர்த்தம் இருக்குது. இது ஒரு கதை மாதிரி இல்லாம நம்மள நாமே புரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு இது. சரி, உள்ள போலாமா? கண்டிப்பா. இந்த குறிப்புகள்ல முக்கியமா வர்றது டங்கான்னு ஒரு ஜென் ஞானி. அவருக்கும் ஒரு சன்னியாசிக்கும் நடக்கிற ஒரு சின்ன உரையாடல் தான். ஆமா. பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஆனா அதுக்குள்ள பெரிய தத்துவம் இருக்குது. அதுதாங்க ஜென் தத்துவத்தோட அழகே. ரொம்ப சாதாரணமா தெரியும், ஆனா அதுக்குள்ள ஆழமான உண்மைகள் ஒளிஞ்சிருக்கும். அப்படியா? ஆமா. எங்கிருந்து வர்றீங்க, சாப்பிட்டீங்களா, இதெல்லாம் வெறும் விசாரிப்பு மாதிரி தெரியும், ஆனா அதுக்கு மேல. சரி சரி, அந்த உரையாடலே கொஞ்சம் பாப்போமே. டங்கா கேக்குறார், எங்கிருந்து வரீங்க அப்படின்னு. அதுக்கு சன்னியாசி சொல்றார், மலையின் அடிவாரத்திலிருந்து. சரி. அப்புறம் டங்கா கேக்குறார், சாப்பாடு சாப்பிட்டீங்களா? சன்னியாசியும் ஆம்னு சொல்றார். இதுக்கு அப்புறம் தான் முக்கியமான விஷயம் வருது. ஆமா, கரெக்ட். டங்காவோட அடுத்த கேள்விதான் அங்க ரொம்ப முக்கியம். உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து சாப்பிட வச்சவர் கண் திறந்தவரா? இதுக்கு அந்த சன்னியாசியால பதில் சொல்ல முடியல. ஏன்? என்ன காரணம்? ஏன்னா அவர் அந்த சாப்பாடுங்கிற வார்த்தைய நேரடி அர்த்தத்துல மட்டும் புரிஞ்சுக்கிட்டார். பௌதிக உணவுன்னு நினைச்சுக்கிட்டார். ஓ, அப்ப அந்த சாப்பாடுங்கிறது நம்ம சாப்பிடுற சாப்பாடு இல்லையா? நிச்சயமா இல்ல. ஜென் பார்வையில அதுக்கு அர்த்தம் வேற. என்ன அர்த்தம்? நீங்க ஞானம் அடைஞ்சிட்டீங்களா, உண்மைய உணர்ந்தீங்களா, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த புத்தத்தன்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி அது. ஓஹோ. ஆனா சன்னியாசி வெறும் வயித்துக்கு போற சாப்பாடுன்னு நினைச்சு பதில் சொல்லிட்டார். டங்கா கேட்டது ஆன்ம உணர்வை பத்தி. அப்போ அந்த மலையின் அடிவாரங்கிறதும் அதுவும் சாதாரண இடம் இல்லையா? அதுவும் இல்ல. அது நீங்க எங்கிருந்து வரீங்கன்னா உங்க சுயத்தோட மூலம் என்ன, உங்க விழிப்புணர்வு எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு கேக்குற மாதிரி. சரி சரி. அதே மாதிரி உங்களுக்கு உணவு கொடுத்து சாப்பிட வைப்பவன் யாருன்னு கேட்டது குருவை பத்தியா? ஆமா. உங்களுக்கு வழிகாட்டின குரு, அந்த குரு உங்களுக்கு ஞானத்தை கொடுத்தாரா, அவரை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி. அது ரொம்ப நுட்பமானது. ஓ, அப்போ குரு வழிகாட்டுனாலும் அந்த உண்மையை நாம தான் உணரணும். சன்னியாசி வார்த்தையில மாட்டிக்கிட்டாருன்னு சொல்றீங்க. கரெக்ட். வார்த்தைக்கு பின்னால இருக்கிற அந்த உணர்வை பார்க்கல. இதுதான் ஜென்ல அடிக்கடி சொல்ற விஷயம். வார்த்தைகளை மட்டும் பார்க்காதீங்க, அதுக்குள்ள இருக்கிற உயிரை பாருங்கன்னு. டங்காவை பத்தி வேற சில விஷயங்களும் இருக்குதுல்ல. அந்த குளிர்காக புத்தரோட மரச்சிலையே எரிச்சாராமே. இது கொஞ்சம் இதா இருக்கு கேக்குறக்கு. ஆமா ஆமா, அது ரொம்ப பிரபலமான ஒரு ஜென் கதை. நிறைய பேர் அதை தப்பாதான் புரிஞ்சுப்பாங்க. அட, புத்தர் சிலையவே எரிச்சிட்டாரேன்னு. ஆமா. ஆனா டங்கா அது மூலமா என்ன சொல்ல வர்றாருன்னா, உண்மையான புத்தர் சிலையில இல்ல, சடங்குல இல்ல, நம்ம உணர்வுல, நம்ம உயிருள்ள அனுபவத்துல தான் இருக்காருன்னு சொல்றாரு. அப்படியா? ஆமா. இந்த மரத்துக்கு எலும்பு இல்லையே அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அர்த்தம் அதுதான். உயிரில்லாத பொருள்ல கடவுளை தேடாதீங்க, உயிருள்ள உங்க உணர்வுல தேடுங்கன்னு சொல்ற மாதிரி. ஓ. அதனாலதான் அவர் அப்புறம் ஒரு கல் தூணியே போய் வழிபட்டாரு. வடிவம் முக்கியம் இல்ல, உள்ள இருக்கிற அந்த உணர்வு தான் முக்கியம்னு காட்டுறதுக்கு. அவர் இறந்த விதம் கூட ரொம்ப வித்தியாசமா குறிப்புல இருக்கு. ஒரு செருப்பை போட்டுட்டு இன்னொன்னு போடுறதுக்குள்ள இறந்துட்டாராம். ஆமா. அதுவும் ஒரு ஜென் பாணி மரணம்னு சொல்லலாம். எப்படி? அதாவது கூட ஒரு பெரிய விஷயமா, ஒரு ஆரவாரமா பார்க்காம, வாழ்க்கையோட ஒரு சாதாரண நிகழ்வா, ஆனா முழு விழிப்புணர்வோட ஏத்துக்கிட்டது. வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி விழிப்புணர்வோடு இருக்குமோ அதே மாதிரி அந்த கடைசி நொடியும் ரொம்ப அமைதியா முழுமையா அந்த க்ஷணத்துல இருந்திருக்கார். இது ஓஷோ சொல்ற சில விஷயங்களோட ரொம்ப பொருந்தி போகுது இல்லையா? உண்மை நமக்குள்ளதான் இருக்கு, வெளியில தேடக்கூடாது, வாழ்க்கையை விழிப்புணர்வோட வாழணுங்கிறது. கரெக்டா சொன்னீங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன வேலையும், அது சமைக்கிறதா இருக்கலாம், இல்ல நடக்கிறதா இருக்கலாம், அதை நீங்க விழிப்புணர்வோட செஞ்சீங்கன்னா அதுவே ஒரு தியானம் மாதிரி. சரி. ஏதோ பயத்திலேயோ இல்ல பழக்க தோஷத்திலேயோ செய்யாம அந்தந்த கணத்தோட உண்மையில இருந்து முழு கவனத்தோட செய்யறது. அப்படி செஞ்சா நீங்க சமைக்கிற சாப்பாடு கூட ஆன்மாவுக்கு ஒரு உணவா மாறும். மொத்தத்துல சாப்பாடு சாப்பிட்டீங்களாங்கிற இந்த ஒரு கேள்வி மேலோட்டமா பார்த்தா ஒரு சாதாரண தினசரி கேள்வி. ஆமா, ஆனா ஆழமா யோசிச்சா நீங்க உண்மையிலேயே விழிப்பா உணர்வோடு இருக்கீங்களா அப்படின்னு நம்மள நாமே கேட்டுக்க வேண்டிய ஒரு பெரிய கேள்வியா மாறுது. ஆமா. இந்த கேள்வி இப்போ உங்களுக்கும் கேட்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்க அன்றாட வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இந்த விழிப்புணர்வை நீங்க எப்படி கொண்டு வர முடியும், எப்படி உணர்றீங்க? இந்த உரையாடலுக்கு அப்புறம் நீங்க ஒரு கப் டீ குடிக்கும் போது, இல்ல சும்மா ஜன்னல் வழியா வெளியே பார்க்கும் போது கூட அந்த செயலை முழுசா உணர்ந்து விழிப்புணர்வோட செய்ய முடியுதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற அந்த உள்ளிருக்கும் புத்தரை அங்கேயே கூட நீங்க சந்திக்கலாம், யாருக்கு தெரியும்.